அடிக்கடி மகாநதி ஃபேன்ஸ்லாம் வந்து அதுவும் முக்கியமா விஜய் காவேரி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன அப்படின்னா வந்து, எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த கதையில லாஜிக் இல்லங்கிறீங்க, அந்த கதைய குறை சொல்றீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க பாஸ். எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன அடிப்படையில என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொன்னா நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நானும் அதே சீரியல் தான் பார்க்குறேன், அதே எபிசோடு தான் பார்க்குறேன். நீங்களும் அதே தான் பார்க்குறீங்க. இந்த கதையில வந்து காரண காரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சீரியல்ல, சினிமால எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நீங்க கதையா எழுதுனா கூட வந்து சயன்ஸ் ஃபிக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு ஃபேண்டசி ஃபில்ம் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதாவது வந்து உலகத்தில நடக்கவே நடக்காத விஷயங்கள்லாம் கூட வந்து கதையில நீங்க கொண்டு வர முடியும். ஆனா, அதில ஒரு துளி அளவுக்கு லாஜிக்கும், ஒரு இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போற ஒரு விஷயமும் இருக்கணும். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, விஜய் தன்னுடைய வீட்ட விட்டு இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? அப்படின்னா வந்து காவேரியை ஏத்துக்கலையாம். இப்ப காவேரியை நாங்க ஏத்துக்கிறோம், வீட்டுக்கு வாங்க அப்படின்னா, நீங்க குழந்தைக்காக தான் ஏத்துக்கிறீங்க. காவேரியா ஏத்துக்கலன்னா, இப்ப காவேரி கிட்டக்க இப்ப இவங்கலாம் லவ் லெட்டர் எழுதி தரணுமா? இல்ல அப்பாலஜி லெட்டர் எழுதி தரணுமா? தாத்தாவும், பாட்டியுங்கிறது ஒரு கேள்வி. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தாத்தா, பாட்டிய யார் பொறுப்புல ஒப்படைச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா, அன்போட பொறுப்புல, நாகினியோட பொறுப்புல, அஜயோட பொறுப்புல ஒப்படைச்சுட்டு வந்திருக்கீங்க. ராதாவே பல நேரங்கள்ல மோசமா தான் நடந்துக்கிறாங்க. இவங்கள நம்பி நம்ம தாத்தா, பாட்டிய விட்டு வந்திருக்கோமே, சொத்துக்காக உங்க தாத்தா, பாட்டி என்ன வேணா பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமான ஆட்கள் தானே. நம்மளையே உள்ள தள்ள பார்த்தாங்களேங்கிற அளவுக்கு அறிவு கூட இல்லாத ஒருத்தர் ஹீரோ அப்படிங்கும்போது, இதை எப்படி எந்த லாஜிக்கா நம்ம ஏத்துக்க முடியும்? இவ்வளோலாம் லாஜிக் பார்க்காதீங்க பாஸ். 2 பேரும் ஒண்ணா இருக்காங்கல்ல, அத பாருங்க. அந்த பேரன்ப பாருங்க. விஜயும் காவேரியும் லவ் பண்றாங்க பாருங்க. அந்த ரொமான்ஸ் சீன் பார்த்தீங்களா? சூப்பரா இருந்துச்சுல்ல. அவங்க மடியில படுத்து பேசினாங்கல்ல. அந்த மாரி காட்சிகளுக்காக தான் நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு அவங்க 2 பேரையும் தனியா வந்து ஒரு விளாக் மாரி ஒரு சேனல் ஆரம்பிக்க வந்து ரீல்ஸ் பண்றது அப்படிங்கிற மாரிலாம் வந்து பண்ணிக்கலாம். ஆனா, அத தாண்டி ஒரு சீரியலா ஒருத்தங்க பார்க்கும்பொழுது, அந்த சீரியல்ல கதையா, காரணமா, ஒரு லாஜிக்கா கொஞ்சமாச்சும் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களோட, கொஞ்சமாச்சும் வந்து ஒரு ஹீரோவுக்கு உரித்த குவாலிட்டீஸ், ஹீரோயினுக்கு உரித்த குவாலிட்டீஸோட கதைய கொண்டு போனா பரவால்ல. இந்த கதையில அதெல்லாம் ஒரு கட்டத்தில இருந்துச்சு. போக வந்து அப்படியே கழுத மாரி தேஞ்சுக்கிட்டே வந்து கடைசில கட்டரும்பான கதையா, கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையா தான் இப்போ போயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால தான் நம்ம அந்த கதைய அடிக்கடி குறை சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க அப்படி இல்ல, அந்த கதை நல்லா தான் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, என்ன வகையில நல்லா போகுது? இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து இல்லன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.